Welcome back, Royal Dairy YouTube channel. This is Brand of Physics. ஸோ ஓகே இந்த சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி கிளியர் கட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 7th ரேடியோ அஸ்ட்ரானமி வின்டர் ஸ்கூல் 2024. ஸோ இந்த வின்டர் ஸ்கூலை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால் அதை பற்றி நம்ம கிளியர் கட்டாக பார்ப்போம். இந்த 7th ரேடியோ அஸ்ட்ரானமி வின்டர் ஸ்கூல் 2024 முழுக்க ஆர்கனைசிங் பண்ணுறது வந்து IUCAன்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ரானமி சென்டர் ஃபார் எஜுகேட்டர் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸோ ஜாயின் கொலாபரேட்டட் வித் த நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். ஸோ இவங்க தான் இந்த 2 இன்ஸ்டியூஷன் தான் வந்து ஆர்கனைசிங் அண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அண்டர் தி சப்போர்ட் பை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷன். ஸோ அவங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கிராண்ட் கமிஷனுடைய சப்போர்ட்லேயே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிஎஸ்சி நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் சரி, ஸோ மற்ற அஸ்ட்ரானமி இல்லை அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் எலிஜிபிள். அடுத்து வந்து பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் எலிஜிபிள். அடுத்து வந்து இன்டகிரேட் எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சி இல்லை இன்டகிரேட் எம்எஸ், இன்டகிரேட் பிஇ, பிடெக் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் இன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பிட்வீன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஇ, பிடெக்கு இந்த மாதிரி எல்லா கேட்டகரி. அண்டு வந்து நீங்கள் டீச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் நீங்களும் எலிஜிபிலிட்டி தான். ஸோ இந்த 7th ரேடியோ அஸ்ட்ரானமி வின்டர் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க கேம்பஸ் பூனே கேம்பஸில் நடக்கப்படுது. IUCA அதோடைய பூனே கேம்பஸில் நடக்க போகுது. ஸோ இது வந்து டிசம்பர் 14 to 24 ஒரு 21 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் என்னென்னா பெனிஃபிட் எடுக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேடியோ அஸ்ட்ரானமி சயின்ஸ். ஸோ அதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. அஸ்ட்ரானமி நம்ம எப்படியெல்லாம் அவங்க இப்போ அந்த டெக்னிக்ஸை வச்சு எப்படிலாம் அதை அனலிசிஸ் பண்ணுறாங்க, அதோடைய சீரியஸ் லெக்சர் எப்படி இருக்குது, அப்புறம் அஸ்ட்ரானமி ஓரியன்டாக நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் கற்றுக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் கற்றுக்கலாம், அப்புறம் பார்ட்டிசிபேட் வித் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், இன்ட்ராக்ட் வித் ஃபேக்கல்ட்டி அவங்க ரிசர்ச் பர்சனோடு நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 23 செப்டம்பர் 2024. ஸோ நியர்பை இன்னொரு 25 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் 14 to 24 21 டேஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபேக்கல்ட்டியாக இருந்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த 2 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வந்து சீட்டை எல்லாமே ஈக்குவலாக அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்கல்ட்டி, நம்பர் ஆஃப் எஜுகேட்டர், நம்பர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து சீட்டை எல்லாமே நீங்கள் வந்து அவங்க ஈக்குவலாக அவங்க கொடுக்குறதுனால ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான பேப்பர் ப்ராசஸ், டாக்குமெண்ட் ப்ராசஸ், அப்லோடிங் த ஃபைல்ஸு, பொனஃபைட் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரியான சில சர்டிஃபிகேட்ஸு, மார்க் ஷீட் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறது எந்த அளவுக்கு சிஜிபிஏ இருக்கணும், நீங்கள் உங்களுடைய ஸ்கோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அந்த லெட்டர் எழுதணும். ஸோ மோட்டிவேஷன் லெட்டர் எழுதணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இது எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனி ஃபர்தர் என்கொயரி இருக்குது, இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கொயரி இருக்குன்னா நீங்கள் நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய டைரெக்டாக இன்ஸ்டியூஷனுடைய இமெயில் குவரிஸ்க்கு வந்து நீங்கள் nrciuacaa@gmail.com. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வந்து நமக்கு ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஒன்லி ஃபார் த ஃபிசிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எம்எஸ்சி ரிலேட்டடாக கூடிய எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல், மோட்டிவேஷன் லெட்டர் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ கைடன்ஸ் அண்ட் ஃப்ரீ கெரியர் கவுன்சிலிங் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜாப் ஓரியன்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு, டிஆர்டிஓ, இஸ்ரோ இந்த மாதிரியான பல ஆர்ஆர் கார்ட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி அந்த போஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறது, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஸ்டைஃப்னரி ட்ரைனிங், சயின்டிஃபிக் இந்த மாதிரி போஸ்ட்டெலாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணுன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
மறக்காமல் நம்ம சேனலுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.